அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள். இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டையுமே இருக்குதுங்க. ஏன்னா சுபகிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க. புத்திரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர், தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர். இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். 9 கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு, அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு. ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்படி குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க. குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் 12 பாவகத்திலேயே 9, 12 காலதேவனுக்கு 9ஆம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க. அதே போல் 12ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் தான் குரு பகவானுடைய இடம், அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த 9, 12க்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார், எப்படியெல்லாம் அவர் பலாபலனை கொடுப்பார், நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு. ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைம்பாங்க. எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் ஒரு நல்லதை செய்யணும். நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும். அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும், அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க. ஒரு ஆண்டு நமக்கு பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கார். ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். காலதேவனுக்கு 3ஆம் பாவகம், முயற்சி ஸ்தானம், விரயம், வீரியம், விஜயம், எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது குரு பகவான். அப்போ மிருகஷீரிடத்திலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள். ராகுகேது பெயர்ச்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாபலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சுபகிரகம், நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். கால புருஷனுக்கு 4ஆம் பாவங்க கடகம். தாயுள்ளம், அன்புள்ளம், எதையுமே பாசத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்து சனியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோங்க, குரு நமக்கு நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னா 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடம் மிதுனத்துக்கு வரார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விரயத்துக்கு தான் போகிறார். குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடமே உங்கள் ராசி தானேங்க. அப்போ வண்டி, வாகனம், வீடு, இந்த மாதிரி விஷயத்த ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடியது, ஒரு புதுப்பிக்கிறேன் அல்லது ஒரு மாடுலேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா குரு 12க்கு வரும்போது விரயம் நிறைய கொடுத்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டுங்க. இருந்தாலும் அந்த சந்தேகத்துக்கு என்ன அப்படின்னா சுபவிரயமாக வச்சுக்குங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு போகிறது, கணவன் மனைவி ஒரு சின்ன பிரிவினைகள் வந்தால் நல்ல விஷயத்துக்கு அதை நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக துலாமா பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வீடு விஷயமான, தொழில் விஷயமான, குடும்பத்தை சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த குரு பார்வை துலாமா பார்க்கறதுனால. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுஷுவை பார்க்குறார். தனுஷு அப்படிங்கும்போது உங்களுக்கு
இந்த உடம்பு தொந்தரவுங்க, ஆரோக்கியத்தில் ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கால் பிரச்சனைலாம் இருக்கும். இந்த மாதிரி உடம்பு தொந்தரவுகள்லாம் இருக்கிறத உடனே நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கணும். இந்த கடகராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி நம்ம சொல்லியிருக்கோம், இதுவும் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிறைய பணம் வரும், நிறைய அலைச்சல் வரும், உத்தியோகம் மாற்றம் வரும், நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள் இனிமேல் ஏப்ரல் மேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஹாப்பியில் நீங்கள் உடம்பை கவனிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய கும்பத்தை 8ஆம் இடமா உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் எந்த ஒரு கடன் கொடுக்கறது வாங்கிறது, அதே போல் மறைமுகமாக ஏதாவது ஒரு செயல்பாடு வந்துச்சுன்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடகராசி நேயர்கள்னு பார்த்துக்கணும். அதே போல் இந்த இன்சூரன்ஸ் போட்டுட்ருப்பீங்க, அல்லது ஏதாவது வட்டி பணம் இது மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து கரெக்டான நேரத்தில் செஞ்சுருங்க. இல்லாட்டி அதனால சில பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம், டாய்லெட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த எலக்ட்ரிக்கல் சாமான் இது மாதிரி ரிப்பேர்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள், அதெல்லாம் நீங்கள் உடனே பார்த்துடணும். இல்லாட்டி 1000 ரூபாயில் இழுக்கிறது 4000 5000 இழுத்துட்டு செலவை வச்சிரும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது 11ஆம் இடம் மேஷத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடமாக அமருது. அப்போ அப்படிங்கன்னா தொழிலில் மாற்றம், தொழிலில் ஒரு ஏற்றம். நீங்கள் இந்த இடத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, இன்னும் எனக்கு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தை ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. அப்போ கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் குரு பகவான் செயல்பட போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கவனம் அப்படிங்கிறது என்னதான், கொடுக்கல் வாங்கல்ல கவனம். அதே போல் நீங்கள் மருத்துவ விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவ சமாதி தான் உங்களுடைய குருவாக நினச்சி வழிபாடு எடுக்கணும். அது நீங்கள் வியாழக்கிழமையும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு எடுக்கலாம். எதை எடுத்தாலும் குரு ஓரையில் செய்யுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசி நீங்கள் தான். ஜலராசின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியும் நீங்கள் தான். ஸோ கடகராசி நேயர்கள் எல்லாமே ஜீவ சமாதி, கடல் நீர் அல்லது ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் பொழுது குருவினால 12ஆம் பாவகமான விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு சுப விரயமாக நல்ல ஒரு காரிய சித்தியாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா, கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், பார்க்கணும். எல்லா ராசிக்காரர்களுமே இப்போ இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குருமகா பெயர்ச்சி வருதுங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி, ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.